Hello guys, welcome back to our channel James Kitchen. So இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சின்ன vlog தான் பார்க்க போறோம். என்னன்னா இன்னைக்கு வந்து வெனஸ்டே ஒரு லஞ்ச் மெனு அப்புறம் சும்மா ஒரு சின்ன vlog தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு டான்னு வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கிளிப் நான் எதுக்கு காமிச்சிருக்கேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். நம்மளோட ஃபிஷ் மோலி ஆரஞ்சு கலரில் ஒரு மோலி இருந்தது ஓகேங்களா. அது வந்து ஃப்ரைடே போன வீக் ஃப்ரைடே வந்து இந்த வீக் ஃப்ரைடேல போன வீக் ஃப்ரைடே வந்து ஃபிஷ் வந்து குட்டி போட்டுச்சு. அந்த ஆரஞ்சு கலர் மோலி ஃபிஷ் வந்து குட்டி போட்டுச்சு. 35 கிட்ட போட்டுச்சு, 10 இறந்து போச்சு. அங்கே அட்டத்தில் இருக்கு பாருங்க, அந்த 2 ஃபிஷ் தான் வந்து குட்டி போட்டுச்சு. ஸோ ஃப்ளஃபி வந்து பார்க்க வந்திருக்கா. நான் வீடியோ எடுத்தேன்னா ஃப்ளஃபி வந்து என்னக்கா பண்ணுற அப்படின்னு வந்திருக்கான். இது வந்து இன்னொரு கோல்டு ஃபிஷ்ஷு. இன்னைக்கு நம்ம வந்து லஞ்ச் மெனு, இன்னைக்கும் நம்ம வந்து லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து நான்வெஜ் லஞ்ச் மெனு, போன வீடியோ வந்து வெஜ் லஞ்ச் மெனு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபிஷ் தான் வாங்கியிருக்கோம். ஃபிஷ்ஷில் வந்து மஞ்சள், உப்பு, அப்புறம் புளி இந்த மூணுத்தையும் லைட்டாக தேய்ச்சி வச்சிருக்கோம். ஏன்னா அது வந்து நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும், அப்புறம் வந்து நல்ல இதாக இருக்கும். அதனால தான் உப்பெல்லாம் ஃபிஷ்குள்ள இறங்கி போய் நல்லா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயம், அப்புறம் சீரகம், மிளகு இந்த மூணுத்தையும் மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கொர அரைச்சிட்டு வந்துடலாம். மீனுக்கு மண் சட்டி தான் யூஸ் பண்ணணும், அதுதான் நல்லா இருக்கும். இப்போ நல்ல மண் சட்டி சூடாயிட்டு நம்ம வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணலாம். இப்போ இது கூட நம்ம கடுகு ஆட் பண்ணலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிய 7 பல் பூண்டு தொலி உரிக்காம தட்டி போட்டிருக்கேன். இது நல்ல ஒரு கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு. கூட நம்ம வெங்காயம், அப்புறம் அந்த சீரகம், நல்ல மிளகு அந்த விழுது ஆட் பண்ணலாம். இதோட ரோஸ் ஸ்மெல் நல்லா போகட்டும். இப்ப இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். இங்க நம்மளோட ரைஸ் வெந்துட்டு இருக்கு. ஃபிஷ் ஃப்ரை ஆல்ரெடி வரவி வச்சாச்சு, நேற்று நைட்டே வரவி வச்சுட்டோம். இப்ப நம்ம ஒரு தக்காளியோட பியூரி ஆட் பண்ணலாம். கத்தரிக்காய், வெண்டைக்காய் நீங்க தான் ஆட் பண்றீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல போடுங்க. ஆனா நான் இன்னைக்கு போடல. வெண்டைக்காவை கொஞ்சம் எண்ணெயில வதக்கிட்டு ஆட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம தனியா ஒரு கிண்ணத்துல 1 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் மல்லிப்பொடி, கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணலாம். ஸோ காஷ்மீரி 3/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். எப்பவுமே மீன் குழம்பு அப்படி ஏதாவது செய்றீங்கன்னா கொரியாண்டர் பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் வந்து இதுல கரைச்சிருக்கேன், அதுல ஆட் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம வந்து தக்காளி பழம் ஆட் பண்ணிருக்கிறனால புளிப்பு வந்து நீங்க டேஸ்ட்டுக்கு தக்கனாப்போல ஆட் பண்ணா போறோம், நிறைய ஆட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஸ்மெல்லு செம்மையா இருக்கு, வேற லெவல்ல இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம். புளி, கொரியாண்டர், காஷ்மீரி அந்த அதை ஆட் பண்ணிடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணலாம். அப்புறம் 3 கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணலாம். கீரை வேண்டாம், நடுசுல கூட இந்த மாதிரி கீரை வேண்டாம், முழுசாவே போட்டுடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இப்ப ஆட் பண்ணிடலாம். இப்ப இது நல்லா கொதிக்க விடலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து வெள்ளை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எங்க ஊர்ல ஸ்பெஷலே இந்த வெள்ளை குழம்பு தான், சூப்பரா இருக்கும். நல்லா கொதிச்சு கொஞ்சம் வட்டின உடனே நம்ம வந்து மீன் ஆட் பண்ணிடலாம். மீன் வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ்லயே வெந்துரும். கொஞ்சம் கருவேப்பிலை at the top. கன்சிஸ்டன்சி உங்க இஷ்டம் தான். கிரேவி மாதிரி இருக்கணும்னா கொஞ்சம் நேரம் கொண்டு ஸ்டவ்லயே வைங்க. தண்ணி மாதிரி இருக்கணும்னா ஓகே இருக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணணும், கொஞ்சம் மைல்டா. இப்ப நம்ம நல்லா திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 கப் பால் ஆட் பண்ணிருப்பேன். இந்த தேங்காய் பாலா சேர்ந்து வரும்போது டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இன்னும் நான் ஃபிஷ் வந்து போடல, இனிமேதான் நான் போடுவேன். ஓகே, இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஃபிஷ் ஆட் பண்ணலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா ஃபிஷ்ஷையும் ஆட் பண்ணலாம். சரியா ஃபிஷ் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நெக்ஸ்ட் குழம்பு வந்து வெள்ளை குழம்பு சொன்னபடி வெள்ளை குழம்பு தான். அதுக்கு நாங்க வந்து தேங்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு அரைமுடி தேங்காய் இருக்கு. இப்போ அதே அந்த தேங்காய் கூட, அந்த அரைமுடி தேங்காய் கூட நம்ம நல்ல மிளகு ஆட் பண்ணலாம். இப்ப இது கூட ஒரு வெங்காயம் ஆட் பண்ணலாம். அதாவது ஒரு வெங்காயத்துல 3 பீஸ். இப்போ நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணலாம். ஒரு நல்ல குவியலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணலாம். மல்லிப்பொடி
வத்தல் பொடி ஒரு குவியல். இப்ப இது நல்லா மையாட்டம் அரைச்சிடலாம். நல்ல எண்ணெயில நல்லா திரிஞ்சு சூப்பரா இருக்கு நம்ம குழம்பு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட குழம்பு ரெடி ஆயிட்டு மீனும் வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். நெக்ஸ்ட் நம்ம வெள்ளை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அங்க வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. இங்க நெக்ஸ்ட் குழம்பு வெள்ளை குழம்பு. ஸோ மீன் போட்டிருக்கேன். மீனுக்கு மேல ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். 2-3 பச்சை மிளகா போடலாம். நான் ஒருக்கா ஆட் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம தேங்காய், கொரியாண்டர், அப்புறம் அந்த வத்தல் பொடி மிக்சர் ஆட் பண்ணலாம். நல்ல மையா அரைச்சிட்டேன். இப்ப இன்னும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணலாம். ஒரு லெமன் சைஸ் புளிய நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். இந்த புளிய ஆட் பண்ணிடலாம். மாங்காய் இருந்ததுன்னா புளிய கம்மி பண்ணிட்டு மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணலாம். சால்ட் ஆஸ் பர் டேஸ்ட். இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணல. ரொம்ப மலன்னு தண்ணி ஊத்தா கரெக்டா ஊத்துங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலாம். இப்ப நான் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் பச்சை மிளகாவை. இன்னைக்கு நான் கிழங்கு வைக்கல. கிழங்கு வைக்க வந்து எனக்கு வந்து டைம் சுத்தமா இல்ல. அப்பாவுக்கு வந்து 1 o'clock ஷிஃப்ட் இருக்கு. ஆஃபீஸ் கிளம்பணும். இப்போ வந்து டைம் வந்து 12:15 ஆயிட்டு. ஸோ வந்து டைம் இல்லை, அதனால கிழங்கு இன்னைக்கு வைக்கல. மீன் ஃப்ரை பார்த்து நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணலாம். ஆசம், நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. வேற லெவலா இருக்கு. நம்மளோட குழம்பு அருமையா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு வேணும்னா நீங்க மாங்காய் இப்ப ஆட் பண்ணுங்க. குழம்பு ரெடி பண்ணிட்டோம்னா 20 நிமிஷத்துல வச்சு முடிச்சிடலாம். சாப்பிடதான் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா ரசிச்சு சாப்பிடணும்ல, அதனால அவ்வளவுதான். நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ வைக்கும் போது காணிக்கிறேன். அங்க பாருங்க, இது வந்து வாழை தான். அங்க சைடு போக முடியாது. ஏன்னா நிறைய இதா இருக்கும், ஃபுல்லா செடியா இருக்கும். கீழே பாருங்க, போகவே பயமா இருக்கு. ஃப்ளஃபிக்கும் அம்மாக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. நீ பொரியா நான் பொரியான்ற சண்டை. இந்த சைடுமே ஃபுல்லா வாழையா தான் இருக்கு. ஸோ பாருங்க, ஃபுல்லா வாழையா தான் இருக்கு. என்ன இந்த ஃபர்ஸ்ட் 2 வந்து வளரவே மாட்டேங்குது. ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நாங்க அதுல இருந்து இலை பறிக்கோம், அது வேற விஷயம். இருந்தாலும் ரொம்ப ஸ்லோ க்ரோத்தா இருக்கு. அதே நேரத்துல அந்த சைடு இருக்கிறதுல வந்து நல்ல க்ரோத் இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓய் பாப்பா, எங்க போற? ஃப்ளஃபிமா, பொங்கல் அன்னைக்கு அப்பா பறிச்சாங்க. இன்னைக்கு சும்மா மீன் குழம்பு, மீன் அப்படி ஃபிஷ்னால நாங்க வந்து அம்மா பறிக்க வச்சிருக்கோம். ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் இலையில இருந்து, ஃபர்ஸ்ட் மரத்துல இருந்தே நாங்க ஒரு இலைய பறிச்சாச்சு. அப்புறம் இங்க இருந்து ஒரு இலை பறிச்சிருக்கோம். மொத்தம் 2 இலை. அதை வந்து 4 கட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் போ ஃப்ளஃபி, நீ சின்ன குழந்தைங்க பறிக்க கூடாது, அதனாலதான் அம்மாவும் அப்பாவும் பறிப்பாங்க. ஓய் குட்டி, இங்க லைட்டா ஒரு கேப் உண்டு. அது வழியா வெளியே ஏதாவது நாய் இருந்துன்னா ஃப்ளஃபி பாப்பாம் பாருங்களேன். சூப்பரா இருக்கும் பார்க்கும்போது. வந்தாச்சு. 2 இலைஸ், 1 குட்டியா இருக்கு, 1 பெருசா இருக்கு. நம்ம அநேகமா பெருசா இருக்கிற இலையே எடுத்துருவோம். யாருக்கும் தெரியாது, நான் மேல தான் பேசுகிறேன். ஓய் ஃப்ளஃபி, வெளியே போயிட்டு வந்தோன்னா அவனுக்கு குஷியா போச்சு. இலையெல்லாம் வச்சாச்சு, இலையையும் கழுவியாச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சோறு வைக்கலாம். சோறு வச்சாச்சு. இந்த மீன் இருக்குல்ல, அது வந்து சூடா சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். அதனாலதான் நாங்க வச்சு ஒரு 5 minutes தான் இருக்கும், அதுக்குள்ள நாங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அடுத்தது ஒரு ஃபிஷ், ஒரு 2-3 ஃபிஷ் வச்சிருக்கோம். செட்டிநாடு மீன் குழம்பு. சிக்கன் இல்ல, மீன். இது வந்து தோசைக்கு சூப்பரா இருக்கும், மேட்சா இருக்கும். ஸோ நம்மளோட லஞ்ச் பிளேட் ரெடி ஆயிட்டு. வயலடி லஞ்ச் வாழை இலை பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருக்கு. இன்னொரு குழம்பு இருக்கு. ஸோ அவ்வளோதான், இன்னைக்கான வெனஸ்டேக்கான லஞ்ச் மெனு ரெடி. ஸோ இதான் நாங்கள் லஞ்சுக்கு சாப்பிட போகிறோம். நைட்டு வந்து கொஞ்சம் சோறு வச்சு அதை ஃபிஷ் ஃப்ரை வச்சு அதையும் வச்சு சாப்பிட்ருவோம். ஸோ அதனால வேலை கம்மியாக இருக்குன்ட்டு அம்மா இன்னைக்கு வந்து இட்லி மாவு வந்து ஃபெர்மெண்ட் பண்ண அரைச்சிருக்காங்க. அது ஒரு வேலையா. அடுத்தது வந்து இன்னைக்கு வந்து பட்டரும் வந்து மேக் பண்ணணும். இது வந்து ஆர்டர். இதுல இருந்து அரைச்சி பட்டர் வைக்கணும். அது நாங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்க.
எப்போவுமே நைட்டு தான் நாங்கள் வந்து பட்டர் செய்வோம். நைட்டு தான் எப்போவுமே செய்வோம். நீங்களும் செய்கிறதா இருந்தால் ஏர்லி மார்னிங் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா 6 o'clock மேலே செய்யுங்க. ஏர்லி மார்னிங் 6 o'clock மேலே ஏன் செய்கிறோன்னா அந்த டைமில் வந்து பட்டர் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பட்டர் மேக் பண்ணிடணும். ஏர்லி மார்னிங் 6 o'clock மேலேன்னு சொல்கிறது ஏர்லி மார்னிங் காலையில், 6 o'clock மேலேன்னு சொல்கிறது நைட்டில். நான் நெய் எடுக்கும்போது காணிக்கிறேன். இந்த டப்பா மேலே வரைக்கும் இருக்கும் நம்மளோட இட்லி மாவு. நான் அதையும் லாஸ்ட்டில் காணிக்கிறேன். நம்ம ஃப்ரிட்ஜ் டோர் பார்த்தா தெரியும். நம்ம வந்து ஃபுல்லாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃபுல்லாக டப்பாவாக வச்சுருப்போம். அது ஃபுல்லாக தோசை மாவு தான். 10 days வரைக்கும் இந்த பாத்திரம் ஃபுல்லாக நாங்கள் வந்து 10 daysக்கு ஒருக்கா அரைப்போம். அது 10 daysக்கு ஒருக்கா காலி ஆகும். அது வேறு விஷயம். ஸோ இது டெய்லி அரைக்க மாட்டோம். ஃப்ரிட்ஜ் டோர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ டைம் வந்து 6 o'clock ஆயிடுச்சு. இப்போ எங்களுக்கு வந்து காஃபி குடிக்கிற டைம் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம பாலை ஊற்றிடலாம். பால் ஊற்றிட்டு பாலில் தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது. என்னடா 2 கிளாஸ் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எனக்கும் என் அண்ணனுக்கும் மட்டும்தான். அம்மா வந்து பூ பறிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து காஃபி குடிப்பாங்க. அப்பா சொன்ன மாதிரி 1 o'clock ஷிஃப்ட்டுக்கு போயிருக்காங்க. 8 o'clock தான் வருவாங்க. ஸோ 2 பேருக்கு, எனக்கும் என் அண்ணனுக்கும் மட்டும்தான். இங்கே மில்க் பாயில் ஆகிட்டுருக்கு. நான் வெரி ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சோட ஆடை வரும், அது மட்டும்தான் நான் வந்து எடுப்பேன். அதுக்கு மேலே வருது. ஏன்னா இப்போ வந்து ஆடை ஃபுல்லாக இருக்கிறனால நான் அப்படி தான் செய்வேன். இப்போது இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். நாங்கள் நாட்டு சக்கரை வச்சு தான் குடிப்போம். ஆனால் காஃபின்னு வந்துட்டு சுகர் தான், டீன்னு வந்துட்டால் நாட்டு சக்கரை வச்சு குடிப்போம். இப்போ நம்ம இது ஆட் பண்ணலாம், காஃபி பவுடர். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஹோட்டல் சன்ரைஸ் தான் பிடிக்கும். சாதா சன்ரைஸ்லாம் நாங்கள் குடிக்க மாட்டோம். அதுவும் கொஞ்சம் டிக்கஷன் ஜாஸ்தியாக இருந்தால் தான். ஸோ இன்றைக்கி வந்து காஃபியில் வந்து ஒரு டிசைன் போடலான் இருக்கேன். அது என்னதுன்னா, மேலே வந்து இந்த காஃபி வந்து நல்லா அடித்து நுரை வர வரைக்கும் அடிச்சுட்டு அந்த நுரையை எடுத்து காஃபிக்கு மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே காஃபி பவுடரை டஸ்ட் பண்ணுறது தான் நேற்று நான் பண்ணேன். அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஃப்ளஃபிக்கு கூட கொடுக்க மனசில்லை. ஸோ அதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காணிக்க போகிறேன். ஆசிட் நான் வந்து வெரி ஃபர்ஸ்ட் வர ஆடையை எடுக்க போகிறேன். எடுத்துடலாம். மில்க் அது கூட ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணிங்கன்னா பட்டர் செய்யும்போது குவான்டிட்டி கம்மியாயிரும், பட்டரோட குவான்டிட்டி கம்மியாயிரும். ஸோ ஆடையை மட்டும் எடுத்து போடுங்க. 2வது தடவை 3வது தடவை ஆடை வரும். ஆனால் நான் வந்து நேற்று பாலோடையே மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை வந்து நல்லா நுர வர வரைக்கும் இப்படி ஆற்றிக்கலாம். நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஸ்டவ் அணைக்கலை. ஸோ இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும்போது இன்னும் நான் அடிப்பேன். நல்லா நுரைச்சி வரும்போது நம்ம வந்து மேலே இருக்க ஸ்பாஞ்சை நம்ம வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்படி எடுத்து வேறு ஒரு கப்பில் வைக்கலாம். ஒரு கப்பில் 1/2 கப்பாச்சும் வேணும். 2 பேருக்கு 1/2 கப் வேணும். எடுத்து வச்சிடலாம். ஸோ பாருங்கள், எனக்கு வந்து இந்த கப்லேயே 1/2 கப் கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு 2 பேருக்கு போகும். 2 பேருக்கு போகும். எனக்கும் என் அண்ணனுக்கும் மட்டும்தான் இப்போ பண்ணுறேன். அம்மாவுக்கு வந்து வேறு மெத்தட், நேற்று பண்ண மெத்தட்லேயே பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணிடலாம். இதில் 2 கிளாஸுக்குமே 3/4 கப் மில்க் போகும். ஏன்னா அதுக்கு மேலே நம்மளோட ஸ்பாஞ்சியான அந்த ஃப்ளஃபியான பீட்டன் மில்க் வரும்போது கரெக்டாக இருக்கும். 1 கப் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் டிக்காஷன் ஜாஸ்தியாக போடுங்க. ஏன்னா மேலே வர்றது வந்து நல்ல சாதா மில்க்னால அப்போ டிக்காஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடும்போது மேலே இருக்க மில்க்கும் வந்து மிக்ஸ் ஆகும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மில்க் ஆட் பண்ணலாம், விஸ்க்டு மில்க். இந்த டெக்கரேஷன் வந்து எங்கள் அண்ணனுக்கு தான் வந்து அண்ணனோட கப்புக்கு தான் வந்து நல்லா இருந்தது.
இந்த மாதிரி ஃபுல்லாக போடலாம். நேற்று வந்து அப்பாவோட கப்பை நல்லா அடிச்சுக்கிட்டேன். அதுலேயே வந்து நல்ல நுரை வந்தது. அதையே நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து காஃபி பவுடர் டஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. என் அண்ணனுக்கு நல்லா இருந்தது, எனக்கு ஒரு மாதிரி திட்டு ஆயிடுச்சு. அப்புறம் அம்மாவுக்கு சூப்பராக இருந்தது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. வந்து ஃபர்ஸ்ட் தடவை நம்ம வந்து எடுத்தது. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இது செகண்ட் தடவை எடுக்கிறது. ஸோ பார்த்தீங்க, மழை மாதிரி குவிச்சு கிடக்கு, செம்மையாக இருக்குது. எவ்வளோ பட்டர்! சே, இது நல்லா வந்து க்ளீன் பண்ணி தான் இதில் போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒருக்கு வந்து க்ளீன் பண்ணணும். பாருங்க, நமக்கு இவ்வளோ கீ கிடச்சிருக்கு. உள்ளே நான் கூட கொஞ்சம் கீ வந்து வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போலாம் நம்ம நிறைய கேக் தான் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்ல, அதனால உள்ளே கொஞ்சம் கேக் பட்டர் வச்சுருக்கேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் பிஸ்கெட் பண்ணுறதுக்கும் பிளான் இருக்குது, அதுவும் பண்ணலான்னு இருக்கேன். ஆல்ரெடி நெய் வந்து ஒரு 1.5 பாக்ஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம இது செய்கிறோம்ல, அதனால தான். இதை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து கூட்டி குறைச்சி வச்சிட்ருக்கணும். ரொம்ப கூட்டியும் கொஞ்சம் நேரம் வைக்கக்கூடாது, ரொம்ப குறைச்சும் கொஞ்சம் நேரம் வைக்கக்கூடாது. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்கு. நான் கிண்டி விட்டுட்டே தான் இருக்கேன். ஒரு ஸ்டேஜில் நல்ல ஃபோமியாக வந்தது. அடுத்த திரும்பி அடங்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைக்கலனா 2 கல்லுப்பு, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். அப்புறம் வரமிளகாவும் ஆட் பண்ணுங்கள். இது முருங்கைக்கீரை கிடைக்கலனா. முருங்கைக்கீரை போட்டால் நல்ல வாசனையாக மணலாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை நெய்லேயே ஃப்ரை ஆகட்டும். இனி இந்த சவுண்டு நல்லா அடங்குனதும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா ஆறிடுச்சுன்னா நெய் வந்து கட்டியாயிரும் பார்த்தீங்களா, அதனால தான். நல்ல ஸ்மெல்லாட்டு இருக்குது. பருப்பு சாதத்துக்கெலாம் செம்மையாக இருக்கும். பருப்பு பொடி வச்சு நெய் வச்சு சாப்பிட்றதுக்குலாம் சூப்பராக இருக்கும். இப்போ திரும்பி இந்த ஸ்டேஜில் நல்லா நுரையாக வரும். ஓகே, போகிறோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். போகிறோம். இதை இப்போ கொஞ்சம் போது ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். கீழே கலரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, எவ்வளோ கருன்னு இருக்குது பாருங்கள். நம்ம மில்க் வந்து காய்ச்சி ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், ஆடை ஃபுல் மேலே இருக்குது. ஸோ நம்ம கீயை ஊற்றிடலாம். நான் தம்ப்நெயிலில் 2 நாள் கழிச்சு எப்படி இருக்குது அப்படின்றத நான் தம்ப்நெயிலில் வைக்கிறேன். ரொம்ப அடியில் உள்ளது ஊற்ற வேண்டாம், ஆனால் அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ஹெல்தி. பாருங்கள், நம்மளோட கீ என்ன கலரில் இருக்குது, என்ன அழகு! மனம் அவ்வளோ மனமாட்டு இருக்குது. நல்லா ஆறுனதும் மூடி வச்சிடலாம். நாங்கள் ஆடின பிறகு நாங்கள் எப்படியும் டேஸ்ட் பார்ப்போம். நெய்யில் என்னடா டேஸ்ட்டுன்னு நினைப்பீங்க, ஆனால் நம்ம வீட்டில் செஞ்ச நெய்னாலே அது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான். இது தனியாக ஃபில்டர் பண்ணி நல்லா இழுத்து எடுத்துக்கோங்க. எப்போவுமே இது வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் போட்டோன்னா அந்த கருப்பெல்லாம் அதில் போயிடும். இது வந்து நாங்கள் தனியாக வேறு ஒரு பாக்ஸில் தான் வைக்கிறோம். அது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும். இது வந்து எப்படி ஒரு தோசைக்கு மட்டும்தான் காணும். இது இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து வராமல் இருக்கும். பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. டாட்டா, பை பாய்.